request anyone graduate from child psychology, please come to the stage. And we request you to share your opinion about our institution. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் என்ன இந்த அகாடமி பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட பாசிட்டிவ் ஈவன் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். we are ready to change that. Please give big round of applause to Revathi ma'am. வணக்கம். ரொம்ப அழகான மாலை பொழுது. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல? ஏன்னா நான் தமிழ் ஆசிரியை. நான் 4 டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனால் பட்டமளிப்பு விழாங்கிறது இதான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ட்ரீம் டே. நிஜமாகவே இது என்னோட ட்ரீம் டே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் சதீஷ் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எமோஷ்னல் ஆகுது ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா ஒரு பின்தங்கிய குடும்பத்திலேருந்து வந்து நானே படித்து நானே இன்றைக்கி பட்டமளிப்பு விழாக்கு என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம பசங்க வாங்குவாங்க, பேரண்ட்ஸ் போவோம், நான் வாங்குகிறேன், என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கிளாஸ் எடுத்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப பொலைட்டாக அன்பாக, நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணி சந்தேகம் கேட்போம், அந்த சந்தேகத்தெல்லாம் சிரித்த முகத்தோடு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் ஸ்கூலில் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார். நிறைய பேர் இனிமேல் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே நன்றி. இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹர்ஷா அகாடமிக்கு எங்களோட பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். So thank you everyone, and first of all I would like to thank Satish sir. Initially நான் வந்து சைக்காலஜி கற்றுக்கணும், ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசையாக இருந்தது. பட் எனக்கு சரியான பாதை தெரியல, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. நான் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனால் சதீஷ் சார் கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ தட் மேட் மீ டூ த கோர்ஸ். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த சைல்ட் சைக்காலஜி ஐ ஆல்சோ ஜாயின் ஃபார் த கவுன்சிலிங் சைக்காலஜி. ஏன்னா ஐ வாண்டட் டு லேர்ன் மோர் அபவுட் இட். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவங்க கூட இன்னும் ரொம்ப அலைண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் என்னோடய பேர் சசிகுமார். நான் ஹொசூர்லேருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் ஆல். என் நேம் நந்தகுமார். நான் வந்து பிஜி சைக்காலஜி டிப்ளமா பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஆக்சுவலாக 4 years பேக் என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கிராஷ்டு அப்படி தான் சொல்லணும். அது நான் டீட்டெயிலாக சொல்லல, ஏன்னா அதுக்கு சொன்னேன்னா இந்த டைம் பத்தாது, அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன் நான். அதனால் ரொம்ப ஒரு மைண்டால் பாதிக்கப்பட்டு அந்த சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொரோனா டைம் வர. ஸோ அந்த கொரோனா டைம்ன்றதுனால யாரும் சப்போர்ட் கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஈவன் பேரண்ட்ஸு பிரதர்ஸு யாராலையும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. நான் தனியாக மாட்டிக்கிட்டேன். அந்த சமயம்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோகமான நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது 4 years பேக். அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டைம் தேவைப்பட்டது. ஸோ அப்போ நான் வந்து யோசித்தேன் அந்த சமயத்தில் வந்து சரி நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே இப்போ நம்ம ஏதோ பாசிட்டிவாக வந்துட்டோம் பை காட்ஸ் கிரேஸ், அந்த கடவுளோட ஆசீர்வாதம் ஆண்டவரோட ஆசீர்வாதம், ஏதோ ஒரு எனக்கு சூப்பர் எனர்ஜி, அதனால அது வந்து எனக்கு காப்பாற்றி ஒரு வழியாக நான் வந்துட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வேலை இழந்த சூழ்நிலை, அது வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் அப் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு வந்து லைஃப் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் வந்து இருந்தேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எதுவுமே ஒரு ஹோப் இல்லை, மனுஷங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். ஸோ அப்போ நான் முடிவெடுத்தேன், ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நம்ம வந்தோம், நம்ம ஓனே நம்ம வந்து செதுக்கிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்கள்ல, ஸோ நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது, அவங்கள எல்லாருமே ஒரு கவுன்சிலிங் நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி பாதித்தவங்களுக்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டோ எனக்குள்ளே இருந்தது. அதுக்கான ப்ராப்பர் சேனல் எப்படி போகலாம் எப்படி வரலாம் அப்படின்றது எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாஸ் இல்லை. ஸோ அந்த சமயம்தான் நான் வந்து இந்த சைக்காலஜி இதை பற்றி பார்த்தேன். ஸோ சதீஷ் சார்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட் டைம் பேசினப்பயே உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி ஒரு இவ்வளோ வந்து ஒரு பொலைட்டாக கூட ஒருத்தரால் பேச முடியுமா அப்படின்றது தான் வந்து நான் சார்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன் நான். அதனால் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஐடியாஸ் எதுவுமே இல்லை. அதில் எடுத்தவங்க ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது,
நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய அதாவது சைக்காலஜியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, நம்ம செல்ஃப் மோட்டிவேட் எப்படி பண்ணணும், எப்படி நாம் வந்து நடந்துக்கணும், அந்த மாதிரி ஃபேமிலிஸில் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், நிறைய so many திங்ஸ் அந்த மாதிரி. ஈவன் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே சார் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்லாம் நடுவில் கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து யாருமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே சதீஷ் சார் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வித் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னார்ல, அது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் வந்து அதுக்கு முன்னாடிலாம் நிறைய யோசிக்க மாட்டேன், நிறைய என்ன ஷார்ட் டெம்பர் வேறு, கோவப்பட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயம், கோவப்படுறதெல்லாம் வந்து நம்ம வந்து உடனே எப்படி நம்ம அந்த சமயத்தில் வந்து எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் நான் உண்மையிலேயே கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த கிளாஸ் உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக எனக்கு கவுன்சிலிங்கும் சார் வந்து எனக்கு கொடுத்தாரு. இந்த அவர் வந்து இந்த கேஸ் ஸ்டடி வரும்போதும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஒரு பர்சனுக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுவும் நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நான் சார்கிட்ட இப்போ நான் வைக்கிறது என்னென்னா, எல்லாருமே வந்து ஃபீமேல் பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து எல்லாருமே வந்து நல்லா பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் மென்ஸ்க்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெபினார் நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு சின்ன குறையாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் சார்கிட்டயே வேற கேட்டிருந்தேன், சார் நாங்கள் வந்து வெபினார் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து அந்த மாதிரி ஷைன் ஆகி எங்களோட இதுவும் வெளியே வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான், சாரி சார் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா. அதனால் அதுவும் வந்து நான் வந்தால் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய டவுட்ஸ் கேட்டு நிறைய குழப்பி நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த சமயம்லாம் எதுவுமே டென்ஷன் ஆகாமல் எங்களுக்கு வந்து உண்மையிலே கைடன்ஸ்லாம் உண்மையிலே எல்லாம் கொடுத்து, ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் சூப்பர் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே. சுபஸ்ரீ மேம்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து இது வரைக்குமே வந்து நல்லா பேசுனது, ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்கோம். ஸோ அதனால் சும்மா சொல்லக்கூடாது, எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் சாரும் அதே மாதிரி கைடன்ஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது. டவுட்ஸ் 11:30 மணிக்கெலாம் நான் டவுட்ஸ் கேட்பேன் அவருக்கு, அவர் அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணுவார் அவர். ஸோ அதனால் வந்து கிரேட் திங். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோட டீமாக இருக்கீங்க, எல்லாருமே நீங்களும் வந்து அச்சீவ் பண்ணணும். காட்ஸ் பிளெஸ்ஸிங். நான் க்ரியேட் ஆன மாதிரி நீங்களும் க்ரியேட் ஆகி இந்த வேர்ல்டுக்கு வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம வந்து கொடுப்போம், நம்ம அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு ஹர்ஷா அகாடமி, தேங்க்ஸ் டு சதீஷ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you so much. So next week webinar is for Nandakumar sir for 68th webinar. 68th webinar. So topic is your choice. நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். Say one more thing. நமக்கு வந்து நான் எல்லார்கிட்டயும் திரும்ப சொல்லக்கூடியது, there is no gender, there is no நீங்கள் வேறு மாதிரி அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒய் த ப்ரிஃபரன்சஸ் கிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எங்கே போனாலும் 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு 10 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்தது மூவ் பண்ண முடியும். சரி, வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒர்க்கு, தான் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஐ அக்ரி தட் இனிமேல் வந்து ஆல்டர்னேட்டிவில் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். 68th வெபினார், தட் மீன்ஸ் இன்னைக்கு கூட ஒருத்தர் வெபினார் எடுக்கிறாங்க, அவங்களும் கரண்ட் பேட்ச்ல. நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எடுக்கலாம் சார். நந்தகுமார் சார், டாபிக் எனக்கு 2 நாளில் கொடுங்க. ஐ வில் பி அரேஞ்சிங். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹேம்லதா, காஞ்சிபுரம்லேருந்து வரேன். நிறைய ஆக்சுவலாக நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. இருந்தாலுமே இந்த போஷ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. பேசிக்காக விஷயங்கள் தெரியும், பட் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய தேடிட்டு இருக்கும்போது சதீஷ் சாரோட காண்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி தான், டவுன் டு அர்த் பர்சன் அப்படின்னா சிலவங்கள தான் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம லைஃப்பில். அதில் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் வந்து சதீஷ் சார். எந்த டைமில் ராத்திரி 12 மணிக்கு மெசேஜ் போட்டிங்கனாலும் ரிப்ளை பண்ணுவார், 9 மணிக்கு போட்டிங்கனாலும் ரிப்ளை பண்ணுவார். ஸோ தூங்கவே மாட்டாரான்னு தெரியவே இல்லை. அந்த மாதிரி டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். அதுமாதிரி சுகன்யா மேம் சார் சொன்ன மாதிரி ரியலி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் ஆக்சுவலாக கிளாஸில். செஷன் என்னமோ கொஞ்சமாக தான் இருந்துச்சு, பட் நெக்ஸ்ட் செஷன் நம்ம வந்து எதாவது கொஷின்ஸோ இல்லை எதாவது ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமல் போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இருந்தாலுமே அந்த கிளாஸ் செஷனுக்குள்ளே போகும்போது இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு செல்ஃப் டவுட்டோடு தான் போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லாமே அப்டேட்டடாக இருக்குமாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அப்படியே ஸ்டெப் சாரோட
செஷனோட சிலபஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஐ மீன் நமக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்ல எப்படி அதை நம்ம டெவலப் பண்ணிட்டு போனோம், நம்ம நாலேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் இது. அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சொன்ன மாதிரி எம்பத்தி எல்லாருமே இப்போ சைல்ட் சைக்காலஜி ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான எல்லாருமே இந்த சைக்காலஜிங்கிற பேஸில் தான் இங்கே அசம்பிள் ஆகிருக்கும். ஸோ எம்பத்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப தேவையான ஒரு மைண்ட் செட் இந்த மைண்ட் வெல்னஸ்க்கு. ஸோ எல்லோரும் அதை வந்து கொஞ்சம் என்ரிச் பண்ணிவிட்டு, ஏன்னா இனி வருங்காலத்தில் நிறைய நம்ம அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப டெடிக்கேட்டடாகவே இதெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி கிராஜுவேஷனோட முடியாமல் திஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப தேங்க்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார் அண்டு சுகன்யா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹேமலதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நிறைய இங்கே எல்லாரோடையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கனெக்டடாக தான் இருந்துக்கிட்டே இருப்போம். சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த நபர்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், அதுக்காக மட்டும்தான் இருக்குது. இங்கே பல பேர் நம்ம நம்பரை பிளாக்லேயே போட்டிருக்கோம். பல பேரை ஃபோன் பண்ணாலே ஐயோ விட்டா போதுண்டா அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம வந்து இருக்க தான் செய்கிறோம். அக்டோபர் பேட்ச் கவுன்சிலிங் சைக்காலஜி. நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னோடது 30 இயர்ஸ் ட்ரீமு. நான் 1995 12th முடிக்கிறச்ச கவுன்சிலிங் சைக்காலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டது. 30 இயர்ஸ் கழித்து என்னோட ட்ரீமை வந்து சதீஷ் சார் தான் எனக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சார்கிட்ட அப்ரோச் பண்ணுறச்ச எனக்கு அந்த கொஞ்சம் ஹோப் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சார் வந்து எனக்கு ஒரு 15 days டைம் கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் வந்து இதை பண்ண முடியும், உங்கள் ஏஜுக்கு நீங்கள் ஏன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு டிப்ளமோ ஒன்று முடித்தேன், ஒரு 2 years. இப்போ எனக்கு 48, 45 ஒரு டிப்ளமோ இன் மாண்டசரி எஜுகேஷன் முடித்தேன். ஏன்னா என்னோட தேடல் வந்து இந்த சைக்காலஜி. ஸோ இப்போது சார்கிட்ட வந்து நான் லாஸ்ட் இயர் அப்ரோச் பண்ணுறச்ச நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டலாம் நல்லா பேசிவிட்டு முடிவு பண்ணி ஒரு 15 days டைம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. பெரிய மாரல் சப்போர்ட் எனக்கு. அப்புறம் சார் வந்து நான் வந்து ரொம்ப டவுட்லேயே இருந்து சாரே எனக்கு கால் பண்ணிட்டார். என்ன தனலட்சுமி மேம், நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து யோசிக்கிறீங்க, பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தது சதீஷ் சார். தேங்க்யூ சார் ஃபார் தட் மாரல் சப்போர்ட். அதிலிருந்து நான் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டாலுமே எனக்கு என்னை பற்றி அவர் சார் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வெபினார் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன், எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னா, இல்லை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஜான்வரி பொங்கல் டைமில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா பொங்கல் டைம் வரைக்கும் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல. ஸோ சார் மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். சரி, அது சார் விட்டுட்டாங்க போல இருக்குன்னு திடீர்னு சடனாக ஒரு மெசேஜ், நீங்கள் இந்த வீக் வெபினார் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு செட் பவுண்ட்ரிஸ் அப்படின்ட்டு. ஏன்னா என்னை பற்றின ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பவுண்ட்ரியே இல்லாமல் நான் பழகுவேன். ஸோ அந்த வெபினார் எடுக்கிற அன்னைக்கு எனக்கு வந்து 102 degree ஃபீவர். அதோட இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து நான் சார்கிட்ட லாஸ்ட் மினிட் வரைக்கும் சார் பண்ண முடியுமானா பண்ணலாம், நீங்கள் என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற பர்சன் வந்து சதீஷ் சார். அது மாதிரி எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் சரி, என்ன டைம் கேட்டாலும் சரி, மறுநாள் நைட் கேட்டால் கூட காலையில் சொல்லிடுவாங்க. காலையில் கேட்டால் டைம் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் மேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ என்னோட ட்ரீம்ங்கிறது இந்த 30 years, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 years ட்ரீம் வந்து சார்னால எனக்கு வந்து ஃபில் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு மாரல் சப்போர்ட் மெயினாக வந்து இது நான் ஃபினிஷ் பண்ணதுக்கு மாரல் சப்போர்ட் வந்து சதீஷ் சாரும், எங்கள் ஹஸ்பண்டு, எனக்கு 2 பசங்க, அவங்க எல்லாம் டபுள் டிகிரி முடிச்சிட்டாங்க. அவங்களோட மாரல் சப்போர்ட் இன்றைக்குமே அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா வந்து ஒரு 45க்கு மேலே 2 டிப்ளமா முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் வந்து சொல்லணுன்னா சதீஷ் சார், உங்களோட இன்னும் ட்ராவல் பண்ணணும் லைஃப்பில். இந்த எஜுகேஷன் மூலியமாகவும் வந்து நிறைய ட்ராவல் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு வந்தோடனே லலிதா மேமையும் சுபா மேமையும் தான் நான் வந்து வந்தோடனே நானாக இன்ட்ரடியூஸ் ஆகி கை கொடுத்தேன். ஏன்னா அவங்க 2 பேரும் நான் ரொம்ப மீட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரம்யா மேமோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பார்த்தேன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த ஏஜுக்கு தான், உங்களுக்கு சின்ன ஏஜ் ஆனால் நீங்கள் அவ்வளோ ஒரு மெச்சூர்டாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸோட நம்பர்ஸ் இல்லைனாலும்
அந்த கனெக்டிவிட்டி வந்து எல்லாரோட இதுலேயும் இருக்கும். ஸோ எனக்கு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது லலிதா மேம் அண்டு சுபா மேம். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேக்கல்ட்டியாக கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில். கண்டிப்பாக தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்கள் சைட்லேருந்து நாங்களும் சொல்கிறோம் தேங்க்யூ ஸோ மச். எப்படியோ என் ஹஸ்பண்ட் வரல சார், வந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் நம்ம இங்கே வந்து கொடுக்க போகிறோம். பட் நீங்கள் ஒன்றுமே இல்லாத நபருக்கு அது நம்ம வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் அது வந்து போய் சேராது. ஒரு விருப்பம் இருக்குது, அதில் ஏதோ சில சிக்கல்கள் இருக்குங்கும் போது அதை நம்ம சரி பண்ணும் பொழுது இட் வில் பி பிரைட் ஆர்எஸ் வெரி கிளியராக இருக்கும்போது இட் வில் பி ரூட் கிளியர். அவங்க அதை மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் மேம். இட்ஸ் ஆல். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பி ஃப்ராங்க், இந்த லாஸ்ட் 1 இயரில் என்னை பார்த்தது 5 பேர். 5 பேரில் ஒருத்தர் அவங்க. 5 பேரில் ஒருத்தர் அவங்க. இன்னும் ஒருத்தர் இப்போ மேடம் வராங்க, மங்கையர்கரசி மேம். என்ன மொத்தமாக நேரில் பார்த்ததே ஒரு 5 பேர் தான். 5 பேருக்கு மேலே யாரும் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் அவ்வளவு ட்ரஸ்ட் பை த காலில். அண்ட் நேரில் பார்த்த 2வது நபர் இவங்க தான். அவங்களோட ஹஸ்பண்ட் சாரும் வந்திருக்காரு. ஹீஸ் அ பிரின்சிபல். அவரும் ஒரு பிஹெச்டி ஸ்காலர் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காரு. ஃபார் தட் அதை நம்ம ப்ரௌடாக சொல்லிக்கலாம். பட் இட் இஸ் ஃபார் அவரோட லேர்னிங், அவரோட தேடுதல். சரி, ஐ வாண்ட் டு டூ சம்திங் வித் அஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தது. 2 பேருமே எங்களை வந்து பார்த்தாங்க. ஃபார் தட் செகண்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தேங்க்யூ மேம். பேர் கேசவ பெருமாள். ஆண்டுடைய கிருபையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் டேவிட் கேசவனை ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். இப்போ ரெவரண்ட் டேவிட் கேசவன். எனக்கு 63 வயசு ஆகுது. என்னுடைய 30 வருஷம் தேடல் இது. கவுன்சிலிங் படிக்கணும். நான் ஏற்கனவே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன் கிறிஸ்துவத்தில். என்கிட்ட அநேகர் வருவாங்க. குடும்பத்தில் பிரச்சனையோட விவாகரத்து வாங்குகிற கேஸ், இப்படி பல பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். பட்டு ஒரு முறையான படிப்பு இல்லாமல் என்னுடைய அனுபவத்திலையும் பைபிள் சொல்கிற ஒரு காரியத்தையும் வைத்து அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது எனக்கு உண்மையிலே சதீஷ் சார் கிடச்சிது ஒரு பொக்கிஷன் தான் சொல்லுவேன். அதன் பிறகு அவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சேரலாம் அப்படின்னாரு. சேர்ந்து படித்தோம். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எங்களை ஒரு ஷேப் பண்ணி ஒரு முறையான படிப்போடு இப்பொழுது மனநல ஆலோசகராக என்னை உருவாக்குனதுக்காக இந்த அகாடமிக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேம், பாட நாங்கள் ரெடி, கேட்க நீங்கள் ரெடியா? இல்லை சார். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இது. எல்லாருமே சொன்னாங்க இந்த வயசுலையும் நாங்கள் படிக்கிறோம். என்ன வயசாகிடுச்சு நமக்கு? ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அது ஒரு நம்பர் கூட இல்லை. நம்மளால் முடியும், நம்ம இதை சாதிக்கணும்னு நினைக்கும் போது அது ஒரு நம்பரே கிடையாது. எந்த வயசுலையும் நம்ம படிக்கலாம், நம்மளால் சாதிக்க முடியும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஃபார் பிகினிங் தான். மேம் சொன்ன மாதிரி இப்போ தான் நாங்கள் ஆர்ஷா அகாடமியில் என்டர் ஆகியிருக்கோம். இனி எங்களோட லைஃப்லாம் இவங்களோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ குட் ஈவினிங் ஆல். என்ன புதுசாக சொல்லன்னு தெரில. பிகாஸ் எல்லா கிளாஸ்லையுமே பேசி நான் அதை தான் சொன்னேன், பேசுன்னு கூப்பிடுறாங்க. பட் எல்லா கிளாஸ்லேயுமே பேசுகிறேன். எல்லாத்துலேயும் ஃபீட்பேக் சொல்லணும்னா ஓடி வந்து முதல்ல ஃபீட்பேக் சொல்லிட வேண்டியது. இல்லை ஏதாவது என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா என்னோட குழந்தைங்க கிட்ட இருக்கட்டும், எல்லா விஷயமுமே இங்கே வந்த பிறகு வேறு மாதிரியாக ஃபீல் பண்ணுறேன். நார்மலான பேரண்டிங் இல்லை, ஒரு குட் பேரண்டிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ரம்யா மேம் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களோட கிளாஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு குட் பேரண்டிங் அப்படிங்கிறது. அண்ட் தென் இமோஷ்னல் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம், நானாமேமும் இப்போ சென்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அண்ட் கவுன்சிலிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நானாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மேம் கிட்ட பேரண்டிங் நான் கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நான் முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் இப்போ. அண்ட் அதோட எண்ட் ஆஃப் அந்த ஃபினாலே டேயில்
ஒரு பேரண்டிங் செமினார் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுத்தேன் அண்ட் அதுலேயும் நல்ல ஃபீட்பேக் இருந்தது. ஆனால் அந்த செமினார் கேட்டால் தெரியும், மேம் பாதி இருப்பாங்க, சார் பாதி இருப்பார். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள் தான். அண்ட் சுபஸ்ரீ மேம் அவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லார்கிட்ட இருந்து எடுத்த விஷயங்கள் தான். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ என் குழந்தைங்க கிட்ட அதை எல்லாருக்கும் சொன்னேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நானும் சில விஷயங்கள் இங்கே வரும்போது சார்கிட்ட கேட்டது அதான், எனக்கு ஐடென்டிட்டி வேணும், எனக்கு ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 75% அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வே டு கோ, இது நான் எனக்கு நானே சொல்லிப்பேன். ஸோ ஐ வில் அச்சீவ் மோர். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். சார் எப்போவுமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. ஒன்று மாப்பிள்ளை நாங்கள் தான் போட்டிருக்கிற பேண்ட் சட்டை அவருன்ற மாதிரி அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம எல்லாருமே. இதை நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேடம், என்னதான் கொடுக்குறவங்க கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறவங்க சரியாக வாங்கிக்கணும். நம்ம கிளாஸஸ் தான் எடுக்க முடியும், பட் அதனோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தானே ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும், சும்மா ரிஃப்ளெக்ஷன் கிடைக்காது இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யுவர் ஸ்கில் அண்ட் நாலேஜ். வி ஆர் ஸோ நம்ம வந்து ஒரு பாத் தான் காமிக்க முடியும், அதில் எது நல்லது கெட்டதுன்னு யூ ஆர் சூஸ் இட் அண்ட் ஃபாலோ இட். அவ்வளோதான் மேம். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங், அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னென்னா இந்த கிளாஸ்க்கு நான் சேர்ந்ததோட பெரிய இது என்னென்னா, நான் மனசு அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய தேடல் என்கிட்ட இருந்துச்சு. அந்த மனது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இதை வந்து இந்த கிளாஸில் மெயினாக நான் தேடினேன். அதுக்காக தான் இது சேர்ந்ததுமே கூட. ஏன்னா நான் வந்து கிரியா யோகா படிச்சுட்டு இருக்கேன், ப்ளஸ் அது இல்லாமல் வந்து என்னோட மெடிடேஷன் இதெல்லாமே இருக்குது. பட் அந்த மைண்டுங்கிற ஒரு விஷயம், ஏன்னா நம்மள்ட்ட இல்லாத ஒன்று மைண்டுங்க அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க, ஸ்தூல உடல் சூஷ்ம உடல்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அறிவுங்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறது. ஸோ மைண்டுங்கிறது நம்மளோட செலஸ்டியல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சூஷ்ம உடல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு தேடல் வந்து எனக்கு ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதோட விடை தான் இந்த நான் கிளாஸில் சேர்ந்தது. நான் நிறைய கிளாஸில் வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன், பிகாஸ் நான் ரொம்ப கேட்குறது மட்டும்தான், அப்சர்விங் தான் ஜாஸ்தி. ஸோ நிறைய பேச மாட்டேன். பட் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எல்லா சைக்காலஜிக்கலாக எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்த தான் நம்ம என்னென்ன தவறுகள் செய்துட்டு இருந்தோம், இதெல்லாம் எப்படி திருத்திக்கணும், இது எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சிச்சு. ஒரு 6 மாத கிளாஸுங்கிறது என்னோட லைஃப்பை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி சொல்கிறது, நான் வெட்டியாக நிறையா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நிறையா பேசுகிறதே இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் நிறையா பேசுவேன். அதாவது இப்போ நான் இங்கே வந்து யாரு கூடயுமே நான் பேசலை பழகலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுமே தவிர, இதுக்கு பின்னாடி நான் பேசுனது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பேசக்கூடிய ஒரு ஆள் நான். ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய அப்சர்விங் மட்டும்தான் நான் பண்ணேன். நான் இன்னும் சொல்லப்போனால் சதீஷ் சார் வந்து ஹீ இஸ் அ ஜெம் ஆஃப் அ மேன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுக்குறாரு. அந்த கடவுள் கொடுக்குறத நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுல வந்து 100% கரெக்டாக பயன்படுத்துகிறார் சதீஷ் சார். ஏன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, இது தெரியும், இது எதுக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது, சார் நான் இது மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து டைமிங் வந்து இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்போ சேரலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சார் சொன்னாங்க, இது மாதிரி இந்த தான் உங்கள் டைமிங், ஸோ நீங்கள் சேரலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இது வந்து நான் இதை நான் கற்றுக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, இதை நான் முதல்ல நான் தெளிவாகணும், தெளிவான பிறகு தான் நான் போய் நிறைய பேருக்கு நம்ம பேசணும் இதை பற்றி. ஸோ அதனால தான் இதை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்கிட்ட சேர்ந்தேன். ஸோ அந்த பர்சன் மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பர்சன் நான் வந்து நிறைய பேர் சந்திச்சிருக்கேன், நிறைய குருமார்கள் நான் வந்து போயிட்டு இருக்கேன், நிறைய குருமார்கள் நான் பார்க்குறேன். பட் அந்த இதில் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் ஹி இஸ் அ கிரேட் சயின்ட். நான் சொல்ல போனால் அவர் அதை தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மக்களின் மனதை புரிந்து அந்த மனதுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரிவர கொடுக்குறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம திங்கிங் வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி திங்கிங் யாருக்குமே கிடையாது. 100% எல்லாத்துக்கும் வேறு திங்கிங் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த திங்கிங்கை வந்து எல்லாத்தையும் இவ்வளோ பேர்த்தையும் ஒன்று கூடி அந்த இடத்துல வந்து ஒரு அருமையான இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ தேங்க்ஃபுல் அண்ட் டீம், உங்கள் ஹர்ஷா மைண்ட் டீமோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார்
அதாவது ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அவர்கிட்ட 2-3 டைம் கேட்டேன், சார் ஆர் யூ ஓகே ஆர் எனிதிங் ஹெல்த் இஷ்யூஸ் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. சரி, அதுக்காக அவர் இது சொன்னாருன்னு இல்லை, எப்பவுமே ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லும் போது தான் நமக்கு நிறைய தெரியுது. சார் இட் இஸ் ரியலி ஐ எம் ஹாப்பி டு தர் இருக்கிற சான்சஸை நம்ம சரியாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த கிளாஸ் சூஸ் பண்ணும்போது சாரை ஃபஸ்ட்டு நான் தான் ஃபோன் பண்ணி பேசினேன். நான் அப்போ இருந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையை இழந்துட்டேன். என் கணவர் இறந்து 2வது மாதம் நானும் போயிடணும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கும்போது சார்கிட்ட பேசினேன். சார் கிட்டத்தட்ட என்கிட்ட 1 hour பேசினார். இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் நமக்காக பேச முடியுமான்னு எனக்கு அப்போவே ஆச்சரியம் ஆச்சு. கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நிறைய விஷயம், பாடத்தை தாண்டி நிறைய விஷயம் வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத கொடுத்த ஒரு மனுஷன் யாருன்னா சதீஷ் சார் தான். நிறைய மோட்டிவேஷனு, நம்ம எப்போல்லாம் போய் உட்காரும் போதெல்லாம் அவரோட ஸ்பீச்சை கேட்கும்போது கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம உட்காரணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம தயாரானோம். நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சதீஷ் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுனால அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் சொல்ல முடியும். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் பாடத்தை தாண்டி. ரம்யா மேம் நிறைய கிளாஸ் சூப்பராக எடுப்பாங்க, நல்லா அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டாலும் அந்த முகத்தில் அந்த சிரிப்பு வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிரிச்ச முகத்தோடு சொல்லி கொடுப்பாங்க. கேட்குற டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ரொம்ப சலிக்காமல் எந்த விஷயத்தையும் எல்லா டீச்சர்ஸுமே எடுத்தவங்க எல்லாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாது. அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. அதாவது அவங்க அந்த ஒர்க்காக பார்க்காம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள எஃபர்ட் போட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டாங்க. இடையில் நான் கொஞ்சம் பிரேக்கப் எடுத்துட்டேன். ஏன்னா சாருக்கு தெரியும் என்னை பற்றி நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. நான் நிறைய தொடர்ச்சியாக இப்போ 1.5 year நிறைய எவ்வளோ மீட் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் திரும்ப சார் கூட ட்ராவல் பண்ண நான், ஏன்னா அவர் கூட ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் திரும்ப நான் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு வர முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹர்ஷா கடகம். இனிமேல் எல்லாமே ஜெயம் மேம். இனிமேல் எல்லாம் ஜாலியாக இருக்கும், நல்லதே நடக்கும். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க மேம் ப்ளீஸ். குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் மேரி. சார் சொன்ன மாதிரி மதுரை, பட் அட் ப்ரெசன்ட் நான் இருக்கிறது கோயம்புத்தூரில். நான் நர்சிங் ஃபீல்டில் இருந்தேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் ஐ டிஸ்கன்டினியூ மை ஜாப். அந்த டைமில் எனக்கு சார் சொல்கிற மாதிரி தேடல் இருந்தால் நிச்சயமாக நம்ம அது கண்டடைவோம் அப்படிங்கிற சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கவுன்சிலர் ஆகணுங்கிற ரொம்ப என்னோட எய்மாக இருந்துச்சு. பட் அதுக்குரிய சான்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. நிறைய இடத்துல நான் ஒரு சைக்காட்ரிக் யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கூட கோர்ஸே இருந்துச்சு, பட் பண்ண முடியல. பட் இதை எதாச்சியாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட நம்ம ஒரு தேடல் இருக்கும்போது கடவுள் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல முடியும். அப்போ எனக்கு சாரோட கான்டாக்ட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பேசும்போது ரியலி வாஸ் வெரி சாஃப்ட், பொலைட். அந்த இது நமக்கு உண்மைக்குமே நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் போகும்போது உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நமக்கு ஐயோ இது இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ரீவியஸாக இந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா என் லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்க முடியுமேங்கிற நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்க முடிஞ்சு. ரியலி ஐ தேங்க்ஃபுல் டு சதீஷ் சார். அதேமாரி ரொம்ப கிளாஸஸில் எடுக்கும்போது நிறைய சில்லி விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. சார் அப்போ தான் கிளாஸ் முடிச்சிருப்பாரா இருக்கும், சொல்லி கொடுத்துருப்பார் எல்லாமே. திரும்பவும் ஒரு சில்லி விஷயத்தெல்லாம் அவங்க டவுட்ஸ் கேட்கும்போதும் அந்த இடத்துல அழகாக பொறுமையாக நிதானமாக டென்ஷன் ஆகாமல் அந்த சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ரியலி ஐ அட்மையர் தட். நிறையா விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு பர்சன்ட்டேருந்து நம்ம என்னென்ன குட் குவாலிட்டிஸ் இருக்குது அந்த குவாலிட்டிஸை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இந்த கவுன்சிலிங் கோர்ஸில் சார்ட்டு இருந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் நம்ம கிளாஸஸ் எடுக்கிற அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள். நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும். சொல்லப்போனால் ஒரு கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜினா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் லைஃப் ஸ்டைலில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம யோசிக்கிறக்கும் நம்மளோட லைஃப் இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வரக்கும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிடச்சி. ரியலி ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் இன் தட் கவுன்சிலிங் கோர்ஸ். தேங்க்யூ சதீஷ் சார். ரியலி நீங்கள் எங்களுக்கு நிறைய பேருக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கிறீங்க, எங்களோட பிரெயினை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க, எங்களோட ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய நேரத்தில் நிறைய எல்லாருமே நிறைய பேர் பார்க்கும்போது லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸோடு இருக்கிறோம். அந்த ஸ்ட்ரகிளிங்ஸுக்கெல்லாம் நிறைய ஓப்பனிங்ஸ்னு சொல்லலாம். அதே போல் பவுண்ட்ரி செட் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளோட ஹாப்பினஸை எங்கேயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுக்கு கொடுக்கக்கூடாது. நிறைய இடத்துல நம்ம லேடிஸ் பவுண்ட்ரிஸ் நம்ம செட் பண்ணுறதே இல்லை.
ஃபேமிலின்னு சொல்லி போகும்போது அதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட லைஃப்பில் நான் கற்றுக்கிறதா இருந்துச்சு. இது எனக்கு உண்மைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் ஐ சே தேங்க்ஸ் டு யூ சார். ஹர்ஷா மைண்ட் கேருக்கு இன்னும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்கிறேன். பிஹாஃப் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறையா அவங்ககிட்ட வந்து நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இன்னும் நிறையா கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் ஆல். ஹர்ஷா அகாடமியோட ப்ளஸ் பாயிண்ட், சில்லியாக கொஷின் கேட்டாலும் நாட்டியாக கொஷின் கேட்டாலும் ஜில்லுன்னு பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. சில்லா அதான் அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க டீமுக்கே ஒரு என்ன கேட்பேன், கிளாப் பண்ணுங்க பாருங்க, குருவே கிளாப் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். டு ஆல், எப்போதுமே வந்து நம்ம படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம்னு. நான் ஸ்கூல் படிக்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சொல்கிறது. ஆனால் இப்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏஜில் இப்படி படிக்கிறது வந்து மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தெய்வங்கிறது வந்து நான் சதீஷ் சார் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்கள் இதை மறக்கவே கூடாது. நிறைய பேர் உங்களை பற்றி பேசிட்டாங்க, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையிலே நான் சார்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் எனக்குள்ளே நிறைய சேஞ்ச் இருக்குது. நான் ரொம்ப கோவப்படுவேன், சார்கிட்டே சொல்லியிருக்கேன். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் கிளாஸ் எடுங்க சார், நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் ரொம்பவே மாறியிருக்கேன். நான் படித்ததை மற்றவங்களுக்கும் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், பார்க்கும்போதே ஒரு ஸ்மைலாக ஹாய் சொல்லிட்டு போவேன்னா எல்லோரும் கேட்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அதுக்கான எல்லா கிரெடிட்டுமே சதீஷாக இருக்குது. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. நான் +2 தான் படிச்சுட்டு மேரேஜ் ஆகிட்டு வந்தேன். ஆனால் 2 டிகிரி முடிக்க வச்சு, ப்ரமோஷன் கோர்ஸ் படிக்க வச்சு, இப்போ வரைக்கும் என்னை என்ன வேணாலும் படிக்க வச்சுட்டே இருக்கார். அவர் வந்து உண்மையிலே கிரேட். நான் அப்பா பார்த்ததில்ல, ஆனால் அவர் மூலிமா அந்த பாசத்தை நான் பெற்றிருக்கேன். உண்மையிலே ஹார்ட்டி விஷஸ் ப்ளஸ் எப்போவுமே அவருக்கு தான். அப்புறம் என் குழந்தைங்க, இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வர முடியாது. அப்புறம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்போதுமே ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. அது நான் வந்து எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நிறைய பேர் அதனால தான் பிரிஞ்சிடுறாங்க, சண்டை போடுறாங்க. அதை நான் ஹாஸ்பிட்டலே நிறைய கேட்டிருக்கேன் பேஷண்ட் கிட்ட. ஆனால் அது இருக்கக்கூடாது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் நம்ம வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய லைஃப்லேயும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சார்கிட்ட கிளாஸ் படிக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சதீஷ் சார். Good evening everyone. Myself Gautami. I'm working as a teacher and phonics tutor. After finishing this course, my identity changed. I'm now introducing myself as a child counselor. So I have experience in 7 years teaching, but past 1 year after finishing this course, handling with children is totally changed. I'm understanding them very well. Child psychology I finished. Whatever happened in the school also, each and everything I asked sir, he's giving very politely replies. And for this I would like to thank my husband. He's motivated to finish this course, and I dedicated this degree to my children. They are very proudly saying my mother is a child counselor now. After finishing this course, I'm handling everything very politely. It is very useful to me. Thank you sir, thank you so much. Thank you sir. ஃபஸ்ட்டு நான் சைக்காலஜி படிக்கணுங்கிறதே எனக்கு சொன்னதே என்னோடய பிரதீபண்ணா தான். அவருக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்கண்ணா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணோம். இப்போ நான் ப்ரமோஷனாகி வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. உண்மையிலே இந்த சைக்காலஜியை படிக்கிறதுக்கு இவர் தான் காரணம். குட் ஈவினிங் டு ஆல். முதல்ல ஒரு 3 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய அப்பா அம்மா. அம்மா இப்போ இல்லை, அப்பா.
இந்த ஸ்டேஜ் மூலிமா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து சதீஷ் சார், ஒரு ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு ஒரு கிராஜுவேஷன் டே அப்படிங்கிறது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோடனே சர்டிஃபிகேட் இஷ்யூ, அவ்வளோதான், ஃபீஸ் வாங்கி முடிஞ்சால் வேலை முடிஞ்சது. அது மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸாக நான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் பார்த்துருக்கீங்க. ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஒரு கிராஜுவேஷன் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக சதீஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அந்த ப்ரொஜெக்டர் அந்த ட்ராக்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. வாங்க மேம், வாங்க. ஸோ அவங்க ரிமூவ் பண்ணிட்டோம். அதை முடிச்சாதான் நமக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் உள்ளே இருந்து அந்த ட்ராக் வழியாக சம் விஷயங்கள் இருக்கும். இதை அவங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு 5 minutes. எஸ் பிரேமா மேம், எஸ் அவங்க ஒரு குழந்தை மாதிரி. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஃபேக்கல்ட்டி கிட்ட, நான் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன், நான் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நேற்று நைட் எனக்கு ஃபோட்டோ போட்டாங்க. ஐ காட் 3 passes. அவங்க பொண்ணோட வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. 3 பாஸையும் ஃபோட்டோ எடுத்து, சார் நான் வந்து பாசஸ் எடுத்துட்டேன், ஐ ரீச் சென்னைன்னு போட்டாங்க. சரி, இப்போ நம்ம பொண்ணு வந்து எங்கேயாவது போயிட்டா அப்போ நான் ஐ ரீச் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, இவங்க அந்த வார்த்தைகள் சொல்லும் போது எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. சரி, அதில் ஒரு சின்ன 1% கூட யாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்ம ஏற்படுத்தக்கூடாது பார்த்து. ஸோ அதில் ஒரு 100 மெசேஜஸாவது கொடுத்துருப்போம். இதுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு 100 மெசேஜஸ், எவ்வளவு மீட்டிங்ஸஸ் எல்லாமே இருக்கும். எஸ் மேம், பிரேமா மேம். ஹாய், நான் பிரேமா. சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஃப்ரம் கவுன்சிலிங் சைக்காலஜி, சேலம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறேன். வீடியோ காலில் வரவே மாட்டேன். என்னையும் வீடியோக்கு வர வச்சது யாருன்னா சுகன்யா மேம் மட்டும்தான். ஏன்னா அவங்க கண்டிப்பாக வரணுவாங்க. அதனாலே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அவங்க மட்டும்தான். சரி, நம்மளே ஒருத்தங்க செய்ய வச்சுட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் நம்ம சார் தான். அவருக்கு நைட் ஃபுல்லாக தூங்காமல் நான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறதுனால எல்லா டவுட்டும் நைட்டில் கேட்டுருவேன். 4 o'clock வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருப்பேன். 4 o'clock வரைக்கும் டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன் அவர். ஏன்னா நான் அந்த டைம் காலில் இருக்கிறப்ப எந்த டவுட்டுமே கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு ஆஃபீஸு மீட்டிங் எல்லாம் ரன் ஆன் ஆகிட்டே இருக்கும். முடிச்ச அடுத்த செகண்ட்லேருந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எதுக்காக கோர்ஸ் வந்தேன்னா, நாமளே கவுன்சிலிங் போகணுன்ற நிலைமையில் இருந்தோம். அதுக்காக தான் மெயினாக அவரை ரீச் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. என் பேர் யுவஸ்ரீ லாக்மி. நான் பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். அப்புறம் எல்லோரும் கேட்டாங்க, நீ சைக்காலஜி படிச்சுட்டு எதுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிற அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. பட் நான் படித்தது வந்து கடுகளவு தான். சார் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடல் அளவுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ கூட ரீசெண்டாக கேட்டாங்க எல்லாருமே வந்துட்டு, எதுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிற, ஆல்ரெடி நீ படிச்சுட்டு தானே வந்திருப்ப அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சைக்காலஜி படித்தவங்க மட்டும்தான் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களோட மைண்டில் வந்து ஏற்றிட்டாங்க. பட் நான் அந்த ஹாஸ்பிட்டல் லைனில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சார் வந்துட்டு, நீ என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், யார் என்ன வேணாலும் படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம், பிஏ சயின்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி சயின்ஸ் படிக்கலாம், யார் என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாத்துக்கும் இங்கே கொடுத்துருக்காரு. டு பி வெரி சின்சியர் தேங்க்ஸ் சார். சரி, செகண்ட் தேங்க்ஸ் வந்து நம்மளோட ஃபேக்கல்ட்டி மெம்பர். நான் ரொம்ப காண்டாக்டில் இருக்கிறது இலக்கியா மேம் தான். தென் ரம்யா மேம். இப்போ நான் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அடுத்த இதுலேயே வந்துட்டு ரம்யா மேம் சைல்டு சைக்காலஜி சார் வந்து, நீங்கள் பண்ணுங்கள் மேம், உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும், நீங்கள் சைல்டு சைக்காலஜி பண்ணிங்கன்னா. நான் மெயினாக வந்ததுக்கு என் பையனுக்காக தான். 3 years ஓல்டில் இருக்கான். எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுத்தாலும் என் பையனை எப்படி பார்த்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அவன்கிட்ட. ஆனால் இந்த சைல்டு சைக்காலஜி கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு ஷார்ட் டெம்பராக தான் இருந்தேன். கவுன்சிலிங் கொடுக்க நீ ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற அப்படின்னா முதல்ல கோவத்தை கம்மி பண்ணு, ஆன்சைட்டி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர், பேசவே மாட்டேன். அதெல்லாம் கிராஸ் பண்ணி ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரம்யா மேம், சுகன்யா மேம், சூர்யா மேம், அதுக்கப்புறம் கவிதா மேம், சாரி நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எல்லா மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ மேம். யுவஸ்ரீ லாக்மி மேம். த நேம் இஸ் வெரி நியூ. பட் நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் இப்போ பேசினதோட பல மடங்கு நீங்கள் உள்ளே வரும் பொழுது ஐ நோ தட் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கேட்ட கேள்விகளோ அதை நான் மறக்கவே மாட்டேன். த பீப்புள் பார்க்கும்போது ஐ வில் பி ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அது ஏன் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறது நான் யோசிப்பேன். அதனால அது உங்களை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வரும். அதை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எஸ். ஃபார் தட்
Indu ma'am, Indu Shekhar ma'am from Thuthukudi. Okay, thank you ma'am. So good evening, one and all present here. I'm Indu Shekhar, I'm a soft skill trainer. So நான் கவுன்சிலிங் கோர்ஸ் எதுக்காக ஜாயின் பண்ணேன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான் எங்களோட கிளாஸில் இருக்கும். பட் ஆஸ் எ கவுன்சிலராக நான் வந்து அவங்களோட மைண்ட் ஹெல்த்லேயும் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ நிறைய டவுட்ஸோடு தான் சார்கிட்ட கிளாஸ் பற்றி கேட்டேன். அண்ட் ஃபைனலி ஐ டிட் ஆல்சோ இன் அ கிரேட் வே. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாவில் நிறைய என்கொயரிஸ் வருதுன்னா இந்த கவுன்சிலிங் கற்றுட்டுனா என்னால் இன்னும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே. அண்ட் தென் இன்னைக்கு டேக்கு நான் இங்கே வர்றதுக்கு தூத்துக்குடின்னு சார் சொன்னாங்க. ஆனால் நான் 3 ஸ்டேட் சுற்றி இப்போ இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஐ மீன் கேரளா. ஸோ அங்கேருந்து மைசூர் வழி வந்து அப்படியே 3வது ஸ்டேட்டாக தமிழ்நாடுக்கு அகெயின் வந்திருக்கிறேன். ஸோ ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ஒன்லி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க, நீ தான் நிறைய கிராஜுவேஷன் போயிருக்கீங்களா, இதே போகணும் அவாய்ட் பண்ணிடுன்னு. பட் சாருக்கு தெரியும், ஒரு 2-3 டேஸாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் டைமிங் எல்லாமே கேட்டுட்டு அகெயின் ஐ ரீச். தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ ஆல் தி ஃபேக்கல்டிஸ் தோஸ் ஹூ பிஹைண்ட் அவர் சக்ஸஸ் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். குட் ஈவினிங் ஆல். நான் ஃபர்ஸ்ட் சதீஷ் சாருக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன் அடிக்கடி, ஆனால் எதையுமே மைண்ட் பண்ணிக்காமல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி இந்த கோர்ஸ் நான் படிக்க முடியுமான்னு கேட்டப்ப அதிலலாம் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, நீங்கள் படிக்கலான்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணதே சதீஷ் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட அம்மாவுக்கு பர்சனலாக தேங்க்ஸ் பண்ணணும். பிகாஸ் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த பிளேஸில் நின்று இருக்க முடியாது. அண்ட் நான் மெயினாக சைல்ட் சைக்காலஜி எடுத்ததுக்கு ரீசன் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து சில்ட்ரன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க. பட் நான் எடுத்ததுக்கு ரீசன்ஸ் வந்து பேரண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் டியூஷன் ஒரு ஸ்கூல்ஸில் இருக்கவங்களுக்கு. பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து நிறையா டவுட்ஸ் கேட்பாங்க, சில்ட்ரன்ஸோடு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக அந்த கோர்ஸே எடுத்தேன். அண்ட் ஆக்சுவலி நிறைய தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் கவிதா மேம், ரம்யா மேம், சுகன்யா மேம். சப்போஸ் யாரோட நேமையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாருக்கு நான் மெயினாக தேங்க்ஸ் பண்ணோம். பிகாஸ் நான் முன்னாடியே யூஜி முடிச்சிருக்கேன், ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் பண்ணேன். பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கான்வெகேஷன். ஸோ நான் சாருக்கு வந்து எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணாலும் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்பேன்னு கண்டிப்பாக நான் நினைக்கல. நிறைய பேருக்கு தெரியாது, செஷன்ஸ் நடக்கும்போது எஸ்ஆர்சி நியூரோ யாருன்னு சாரே கேட்டிருக்காரு. நான் செஷன் நடந்தப்போ 2 டைம் தான் நான் பேசியிருக்கேன். ஸோ என்னால் கிளாஸஸ் சரியாக அட்டன் பண்ண முடியல. ரீசன் என்னுடைய ஒய்ஃப் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு என்னால் இதை முடிக்க முடியுமான்னு நிறைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணாமல் விட்டேன். நான் இன்றைக்கி முடிச்சு நிற்கிறேன் அப்படின்னுக்கான அது முக்கிய காரணம் வந்து என்னுடைய ஒய்ஃப். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் அருள் செல்வராணி. நான் எந்தெந்த கிளாஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணணும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சதீஷ் சார் இது பண்ண சொல்லியிருக்காரு, அதை பண்ண சொல்லியிருக்காரு. அவங்களுடைய இது எல்லாமே சார் அனுப்பின பிபிடிஸ் எல்லாமே எனக்கு இது பண்ணி என்னை படிக்க வச்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது என்னுடைய சிஸ்டர் அருள் செல்வராணி. அவங்களுக்கு நான் என்னுடைய அண்ணன் தம்பிகள், என்னுடைய அப்பா, என்னுடைய குழந்தைகள், நிறைய பேர் என்னுடைய இந்த கிராஜுவேஷனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னுடைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய பேர் நிறைய கிளாஸஸ், நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி நிறைய கைட் பண்ணி இன்றைக்கி எங்கள் எல்லாரையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். முக்கியமாக சதீஷ் சாருக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் சொல்லிக்க கடமைப்பட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிராஜுவேஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நடக்காத விஷயமா தான் இருந்தது. அதை நடக்க வச்சதுக்காக சதீஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விஷயங்கள் சரி, நமக்கு வந்து நம்மளை பற்றி சொல்லணும், மற்றவங்களை பற்றின்னு இல்லை. வாட் ரியலி யூ ஃபீல் ஆர் வாட் யூ ரியலி கெட் இட் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிறத தானே தாண்டி சரி ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது அது எதா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு நாள், ஒரு வெபினார்லையாக இருக்கலாம், ஒரு கிளாஸஸ்லையாக இருக்கலாம், ஒரு மெசேஜஸ்லையாக இருக்கலாம். ஸோ ஐ லைக் அண்ட் லவ் டு கனெக்ட் ஆல்
பட் இப்போ கொஞ்சம் ஐ வில் பி ஸ்லோ டவுன், ஐ நோ வெரி வெல். ஸோ திரும்ப அதை வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தோணுச்சோ, ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ அடுத்த 1 year ஆகும் நம்ம திரும்ப ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு. சரி, ஈச் அண்ட் எவ்ரி ஐ வாண்ட் டு பார்க்கணும் இல்லையா, நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. சரி, நான் எப்போவுமே அமைதியாக இருப்பேன்னா எப்போவாச்சும் பரவாயில்ல, கிளாஸ்லேயும் அமைதியாக இருக்கிறது, ஸோ த ரைட் ஃபோரம் இருக்கிற இடத்துலையும் அமைதியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, எல்லாரும் எதை நம்புகிறாங்களோ அதை விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம யாருக்கும் எதுக்கும் நம்ம குறுக்கவே இருக்க போகிறதில்ல. எஸ், பசி மட்டும்தான் நமக்கு குறுக்க வரும், வேறு யாரும் வரக்கூடாது, வரவும் விடக்கூடாது. இட் இஸ் அ டைம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க முடிச்சுட்டும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்தது முக்கியம் இல்லை, அட்டென்ட் பண்ணது முக்கியம் இல்லை, சாப்பிடாம போனால் கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ வில் பி வெயிட். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சுடட்டும், தென் வி வில் பி ஸ்டார்டிங் அதர்ஸ்.